ஹலோ, வெல்கம் டு எஸ்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. ஒரு 47,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணுவது பெட்டராக இருக்கா இல்லையா, ஸோ அந்த ஸ்கூட்டர் என்னென்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எப்பொழுதும் சொல்கிறதா இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருக்கீங்களோ, எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரில் 250 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டாரில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டில் ட்ரம்மு வருது, பேக்லையும் ட்ரம்மில் தான் வருது. ஸோ ரெண்டு சைடுமே ட்ரம் பிரேக் தான், டிஸ்க் இந்த ஸ்கூட்டரில் வராது. பாடி டைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப்பு, அதாவது எலக்ட்ரிக் பைக் டைப் ரெடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு மோப்படு பைக் டிசைனில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சி டைப் மொபைல் வச்சுருக்கவங்க சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக சார்ஜிங் பாயிண்ட், அதாவது யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூட்டரில் வந்து ரிமோட் ஸ்டார்ட் கிடையாது, புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். அதாவது நம்ம நார்மல் பைக்லாம் வந்து புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட்லாம் வராது. இன்னொன்று என்ன, ஒரு அட்வான்ஸ் என்னென்னா பெடல் அசிஸ்டில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து பேட்டரி வந்து லோ ஆகிடுச்சு, இல்லை சார்ஜ் தீர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணிட்டு ஓட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக சைக்கிள் மாதிரிலாம் ஓட்டு போவாங்களே, இப்போ மார்னிங் எக்ஸசைஸ்க்கு இல்லை மற்ற டைம்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மிடில் ஏஜ் பர்சன், ஏஜ் பர்சன்லாம் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பெடல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கிங் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் அது கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு சீட் இருக்கும், அதை நீங்கள் ட்ரைவ் பண்ணி உட்காந்துக்கலாம், ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து இன்னொரு ஸ்ப்ளிட் சீட் இருக்குது, அதில் நீங்கள் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை எடுத்துகிட்டு ஆங்கிள் வச்சு, அதாவது ட்ரே ஆங்கிள் இந்த மாதிரிலாம் வச்சு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டபுள் யூசேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இப்போது இந்த கடை வச்சுருக்காங்க இல்லை இந்த லோடு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்விக்கி, ஜொமாட்டோ, இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இருக்கிறவங்கலாம் பேக் சைடில் வந்து ஒரு பேக் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, பேகு இல்லை பாக்ஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து லக்கேஜ் எடுத்துட்டோன்னா ட்ரே பண்ணி வச்சுங்க, அப்படி இல்லைனா நார்மல் ட்ராவல் பண்ணுறோன்னா சீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே தான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடாமீட்ரு எல்லாமே டிஜிட்டல்லே இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும்ல, அது மாதிரி இருக்காது. எப்படின்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாடி பேனல் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கண்ணு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ஹெட்லைட் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்ல ஸ்டைலாகவும் இருக்குது. அதேமாரி பேக் சைடில் டெய்ல் லைட் இருக்குல்ல, அதுவும் எல்இடியிலே கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அதேமாதிரி டர்ன் இண்டிகேட்டரும் எல்லாமே எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 1.15 kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்குது. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம்னு வச்சுங்களேன், 4.5 மணி நேரத்துக்குள்ளே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லிட்டு சாலிடாக சொல்லியிருக்காங்க. அதாவது 3 மணி நேரத்துலேயே 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா, அதாவது ஒரு வாட்டி பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டரை 50 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 40லேருந்து 45 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ மைலேஜுங்கிறது பெட்ரோல் காஸ்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது பெட்டராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் வந்து நீங்கள் வீட்டில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம். ஸோ பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே போட்டுக்கிற அளவுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட தான் வருது. வீலை பொறுத்த வரைக்கும் ஸ்போக் வீலை தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்போக் வீல் வந்து பேக்கில் வந்து அலாய் வீல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் வந்து நிறைய கலர்லாம் ஆப்ஷனாக கொடுக்கவே இல்லை, 2 கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீனு, இன்னொன்று லைம் க்ரீனு. அதாவது லைம் க்ரீன் வந்து மிங்கிள் ஆன மாதிரி வருது, அதாவது பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிளாக் கொஞ்சம் கலந்து இந்த க்ரீன் கலரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்கூட்டரில் ரிவர்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து மெயினாக எது
தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போது நீங்கள் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா 80,000 1,00,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குவீங்க. அதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்கும், டிஎஃப்டி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வந்து நீங்கள் சாங்கு கேட்டுக்கலாம். அதேமாதிரி சைட் ஸ்டாண்ட் அலாரம் இருக்கும். இப்போது பேட்டரி லோவாச்சுன்னா வந்து உடனே இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரம் இருக்குது, ஆன்டி திஃப்ட் லாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ வர ஸ்கூட்டர்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இது வந்து கிடையாது. மெயினான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் கம்மியாக, ரேட்டு கம்மியாக வேணும், எனக்கு பெட்ரோல் காசை சேவ் பண்ணது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். அதேமாரி லோடு லக்கேஜ் B2B யூசர்ஸு, இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கும் பெட்ரோல் காசு சேவ் பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் சூப்பரு, மற்ற லோடு ஏற்றுற வண்டி ஸ்கூட்டர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். அதுக்கு மேலெல்லாம் போகாது. ஸோ நீங்கள் லோக்கல்லே ரஃப் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மேலே போகிறீங்க, லாங் டிரைவில் போகிறீங்க, சிட்டி ஊர் டு ஊர் சிட்டியில் தாண்டி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 25 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது சிட்டிக்குள்ளே போதும் தான், ஸ்பீடு ஓகே தான். ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கு அதேமாதிரி ஓல்டு பர்சன்லாம் இந்த ஸ்கூட்டரு கண்டிப்பாக செட் ஆகும். பார்க்கிங் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுத்துல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சின்ன டைப்பில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கனால ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வராது. அதேமாதிரி ஃபுல் ஃப்ளோர்லேயும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம். பட் இதில் வந்து இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும்னா பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஸ்கூட்டர் தான், ஒரு 47 பட்ஜெட்டில் இருக்குன்னா ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பெட்டராக இருக்குது. ஸ்பீடு வந்து லோ ஸ்பீடு தான், ஒரு 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அவ்வளோ தான் போகும். அது மட்டும் இல்லாமல் பெடல் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரஃப் ஒர்க்குக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் பைக் யூஸ் பண்ணலாம். மற்றபடி B2B யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிடில் ஏஜ் பர்சன், ஓல்டு பர்சன் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு மட்டும் கம்மியாக இருக்குது, மைலேஜ் நல்லா இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதிக ஃபீச்சர்ஸ் இல்லாமல் எனக்கு ஒரு பெட்ரோல் காசு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் பெட்டராக தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலியோ ஸ்கோப்பு. இது வந்து நிறைய ஆன்லைன் சைடில் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டி டீலர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுங்கன்னா ஆன்லைனில் டீட்டெயில் இருக்கா பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு 47 பட்ஜெட்டில் நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃபரெண்டாக நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது சிட்டி.